2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தது. அதே நேரத்தில் மிக படுதோல்வி எனவும் சொல்ல முடியாது. தொடர்ந்து மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. அதற்கு காரணம் அண்ணாமலைதான். பாஜகவின் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது என கூறி தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அண்ணாமலை. முன்னதாக அதிமுக தலைவர்கள் குறித்து கடுமையாக விமர்சித்ததால் அந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிட்டதுதான் தோல்விக்கு காரணம் எனவும், இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து இருந்தால் குறைந்தது 15 தொகுதிகளில் வென்றிருக்கலாம் என இரு கட்சியிலும் பேசப்பட்டது. இதனை மனதில் கொண்டு 2026 தேர்தலை இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து சந்திக்கின்றன. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியின் நெருக்கடியால் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார். நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே பாஜக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த அண்ணாமலை அடுத்தடுத்து டெல்லி பயணம் மேற்கொண்டார். மேலும் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார்.